வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதை நாங்கள் தடை செய்ய மாட்டோம் என்று சொன்ன நீதிபதிகள், நீங்கள் வெளியிடுங்கள், அதே நேரத்தில் வாக்காளர் சேர்ப்பு நடவடிக்கையில் பெரும் குளறுபடிகள் கண்டுபிடிக்கப்படுமானால் இந்த ஒட்டுமொத்த நடவடிக்கையே நாங்கள் ரத்து செய்வோம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு என்று சொல்லக்கூடிய எபிக் 20 ஆண்டு காலமாக பயன்பாட்டில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் சொல்லுவதில் நியாயம் ஏதும் இல்லை. தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு, ஒண்ணு இந்த ஆவணங்கள் எல்லாம் நம்பகத்தன்மை வாய்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்ப நீதிபதி சொல்லியிருக்காரு, நீங்க கேட்கறீங்க அந்த 11 ஆவணங்கள், அந்த எல்லா ஆவணங்களையுமே டூப்ளிகேட் அடிக்கலாம் அப்படின்னு. இவ்வளவு பெரிய நடவடிக்கையின் மூலம் எவ்வளவு பேரை சேர்த்திருக்கீங்க அப்படின்றத ஒருத்தர் சொல்லவே மாட்டேங்குது. எவ்வளவு மோசமாக பீகாரில் இந்த வாக்காளர் சேர்ப்பு நடவடிக்கையை நடத்தி கொண்டிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. வணக்கம் தோழர்களே, ரோசோ செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் பீகாரில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் அந்த வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை தொடர்பான வழக்கில் ஒரு பெரும் எச்சரிக்கையை நீதிபதிகள் வெளியிட்டுள்ளனர். அதாவது இப்பொழுது வருகின்ற 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதை நாங்கள் தடை செய்ய மாட்டோம் என்று சொன்ன நீதிபதிகள், நீங்கள் வெளியிடுங்கள், அதே நேரத்தில் வாக்காளர் சேர்ப்பு நடவடிக்கையில் பெரும் குளறுபடிகள் கண்டுபிடிக்கப்படுமானால் இந்த ஒட்டுமொத்த நடவடிக்கையே நாங்கள் ரத்து செய்வோம். அதாவது தேர்தல் ஆணையம் முன்னெடுத்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கின்ற இந்த மொத்த நடவடிக்கையையும் நாங்கள் ரத்து செய்வோம் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது நீதிபதி சூரியகாந்த் சொல்லியிருக்கின்றார், 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் அவர் ஒருவர், மற்றொருவர் ஜோய்மால்யா பக்ஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு என்று சொல்லக்கூடிய எபிக் 20 ஆண்டு காலமாக பயன்பாட்டில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் சொல்லுவதில் நியாயம் ஏதும் இல்லை. அதே போல ரேஷன் கார்டை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. குறைந்தபட்சம் தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த அடையாள அட்டையையும் அதே போல ஆதார் அட்டையையும் கட்டாயம் ஆதாரமாக கொண்டுதான் நீங்கள் இந்த வாக்காளர் சேர்ப்பு நடவடிக்கையை நடத்த வேண்டும் என்று சொன்னதோடு, அதை தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு, ஒண்ணு இந்த ஆவணங்கள் எல்லாம் நம்பகத்தன்மை வாய்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்ப நீதிபதி சொல்லியிருக்காரு, சூரியகாந்த் சொல்லியிருக்காரு, நீங்க கேட்கறீங்க அந்த 11 ஆவணங்கள், அந்த எல்லா ஆவணங்களையுமே டூப்ளிகேட் அடிக்கலாம் அப்படின்னு இருக்காரு, மோசடி பண்ணலாம். ஆனால் அதை சொல்லாதீங்க. 2வது விஷயம், நீங்க கேட்கிற 11 ஆவணத்தை என்னால கூட கொடுக்க முடியாது அப்படின்ட்டு நீதிபதி அடிச்சிருக்கிறாரு. எவ்வளவு மோசமாக பீகாரில் இந்த வாக்காளர் சேர்ப்பு நடவடிக்கையை நடத்தி கொண்டிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. அவர்கள் இந்திய உச்சநீதிமன்றம் எந்த விதத்திலும் நீங்க வரை வாக்காளர் பட்டியலை வெளியிடலாம், ஆனால் அதில் இப்பொழுது மனுதாரர்களாக வந்திருப்பவர்கள் பெரும் குளறுபடி நடந்திருக்கிறது என்று கண்டுபிடித்து சொன்னார்கள் என்றால் ஒட்டுமொத்த உங்களுடைய நடவடிக்கையையும் நாங்கள் ரத்து செய்வோம் என்று கூறியிருப்பது தேர்தல் ஆணையத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அதிர்ச்சியை ஊட்டியிருக்கிறது. இல்ல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க நீதிபதிகள், அதை ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா நாளைக்கும் இந்த வழக்கு விசாரணை நடைபெறுகின்றது. ஏனென்றால் இந்த அமர்வில் இருக்கக்கூடிய நீதிபதி சூரியகாந்த் அவசரமாக தலைமை நீதிபதியோடு ஒரு முக்கிய விடயமாக பேச சென்று விட்டதால் மத்தியானம் வரைக்கும் தான் நடந்திருக்கிறது விசாரணை. நாளைக்கு மறுபடியும் 3 நாள் விசாரணை நடக்க போகுது. அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது வாக்காளர்களை பெருமளவிற்கு சேர்க்க நோக்கம் கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும் ஒழிய வாக்காளர்களை பெருமளவிற்கு நீக்கக்கூடிய நோக்கம் கொண்டதாக இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் மாஸ் இன்க்ளூஷன் ஆஃப் வோட்டர்ஸ், நாட் மாஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் வோட்டர்ஸ் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்கள நீக்கிட்டேன், இவங்களை நீக்கிட்டேன், செத்தவங்களை நீக்கிட்டேன், புலம்பெயர்ந்தவங்களை நீக்கிட்டேன், டபுள் என்ட்ரியை நீக்கிட்டோம் தான் சொல்றாங்களே ஒழிய யாரை சேர்த்தீங்கன்னா அதுக்கு பதிலே இல்லை. ஆனா சேர்த்துருக்குறாங்க. ஒரு அரசு ஊழியரும் 100 வாக்காளர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெகுசராய் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய டேபிள்ல உட்காந்துக்கிட்டு
எழுதி எழுதி சேர்த்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா அதை பத்தி மூச்சு விட மாட்டேங்குது தலைமை தேர்தல் ஆணையம். ஆனா அந்த வீடியோலாம் வந்துட்டு நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, எவ்வளவு பேர் சேர்த்தீங்க, இவ்வளவு பெரிய எக்ஸசைஸ், இவ்வளவு பெரிய நடவடிக்கையின் மூலம் எவ்வளவு பேர் சேர்த்திருக்கீங்க அப்படின்றத ஒருத்தர் சொல்லவே மாட்டேங்குது. 22 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க, 35 லட்சம் பேர் புலம்பெயர்ந்துட்டாங்க, 7 லட்சம் பேர் டபுள் என்ட்ரி, இப்படியே தான் சொல்லிட்டு 65 லட்சம் பேர் கணக்கு கொடுக்கறதை ஒழிய எவ்வளவு பேர் சேர்த்திருக்கீங்க அப்படின்றத சொல்லவே இல்லை. அப்புறம் இந்த வெளிநாட்டவர் எங்க, சொல்லவே இல்லை. இதுதான் நீங்க கவனிக்கணும். சோ நீதிமன்றம் மிக கடுமையான ஒரு பார்வையை தேர்தல் ஆணையத்தின் மீது வீசியிருக்கிறது. இதான் ரொம்ப முக்கியம். இந்த தேர்தல் ஆணையம் என்பது இதனுடைய குட்டு வெளிப்பட வேண்டும். இது யாருக்காக இது எப்படி செய்யுது, யாரை நீக்கி இருக்கிறாங்க, நீக்கப்பட்டவர்களா சமூகத்தின் எந்த அடிப்படையை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களா, இதர பிற்படுத்தப்பட்டவர்களா, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களா, பழங்குடியினரா அப்படின்றது முதல்ல தெரியணும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இப்ப இவங்க சொன்னாங்க இல்லையா, ஆவணங்களை எல்லாம் கொடுக்கல அப்படின்னா சேர்க்க மாட்டோம்னு, அவ்வாறு நிராகரிச்சது எவ்வளவு பேரு, அதை தேர்தல் ஆணையம் சொல்ல மாட்டேங்குது. ஆவணத்தை கொடுக்க முடியாத நிராகரிச்சவங்க எவ்வளவு பேர், ஒரு 1.25 லட்சம் பேர் ஆவணங்களை எல்லாம் தரணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்க ஒழிய அவ்வளவு பேர் தானே. ஆவணங்களை கொடுக்க முடியாமல் நிராகரிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர், அதை பத்தி சொல்லவே இல்லை தேர்தல் ஆணையம். இவ்வளவு செய்திகள் வருது, செய்தி குறிப்பை தேர்தல் ஆணையம் வழங்குது, ஆனா இதை பத்தி எந்த டீட்டெயிலும் இல்லை. எதெல்லாம் பத்தி பண்ண, எவ்வளவு வெளிநாட்டவர் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் அந்த டீட்டெயில் இல்ல, எவ்வளவு பேர் சேர்த்திருக்கிறீங்க அந்த டீட்டெயில் இல்ல, ரெண்டாச்சுங்களா, எவ்வளவு பேர் ஆவணங்கள் இல்லாமல் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த டீட்டெயிலும் இல்லை. அப்ப இது என்ன எக்ஸசைஸ்? இதைத்தான் உச்சநீதிமன்றத்தில் நாளையும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய அந்த விசாரணையில் நாம் தெரிந்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.